பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பூமியிலே மறுபடியும் கூட தேவனை துதிப்பதற்கு தேவன் பாராட்டின பெரிதான கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரசங்கி 1வது அதிகாரம் 2-4 வரை, மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்கிறான். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறது. அதனுடைய 8வது வசனம், எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, அது மனுஷரால் சொல்லி முடியாது. காண்கிறதினால் கண் திருப்தியாகிறதில்லை, கேட்கிறதினால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை. அதனுடைய 14வது வசனம், சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன், இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது என்று சாலமன் தன்னுடைய பிரசங்கியிலே சொல்கிறார். சூரியனுக்கு கீழே அவன் காணக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாக இருக்கிறது. அவன் சூரியனை நோக்கி பார்க்கிறான். சூரியனுக்கு கீழே படக்கூடிய மனுஷன் படக்கூடிய பிரயாசங்களையும் மனுஷனுடைய கஷ்டங்களையும் பார்த்து எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாக இருக்கிறது என்று சொல்கிறார். இதே போல மத்தேயு 16வது அதிகாரம் 24-25வது வசனம், அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் என்று சொல்கிறார். ஒருவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வர விரும்பினால் அவன் சிலுவையை எடுத்துக்கொண்டு சிலுவைக்கு கீழான ஒரு வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சூரியனுக்கு கீழாக காணப்படக்கூடிய வாழ்க்கை மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாக இருக்கிறது. அதே சமயம் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லும் போது சிலுவையை எடுத்துக்கொண்டு சிலுவைக்கு கீழான ஒரு வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்று அவர் நமக்கு கட்டளையிடுகிறார். சிலுவைக்கு கீழான வாழ்க்கை பாடுகள் நிறைந்தது. அந்த பாடுகளை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி நாம் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி வரும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்ன என்று பார்க்கும் பொழுது, பிலிப்பியர் 1வது அதிகாரம் 21வது வசனத்தில், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு வரும்போது சாவு கூட ஆதாயமாக ஒரு மனிதனுக்கு காணப்படுகிறது. சாவுக்கு பின்பான வாழ்க்கை கிறிஸ்துவோடு கூட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. அது மாயை இல்லாத ஒரு வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை என்று தேவன் கூறுகிறார். சிலுவையை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்பாக வருவதற்கு தேவன் நமக்கு எல்லா விதமான பலனையும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு தருவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.